பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கவனியுங்கள். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனம் அடைவான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு பிடிக்காத விரும்பாத ஒரு விஷயம் என்னன்னா மற்றவங்க நமக்கு புத்தி சொல்றது. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவானா. கர்த்தருடைய ஊழியர்களாகட்டும் அல்லது நம்முடைய பெற்றோராகட்டும், நம்மேல் நம்முடைய நலனில அக்கறை உள்ள ஒவ்வொருவரும் நமக்கு புத்தி சொல்லும் பொழுது அவர்களை பார்க்கும்போது அவர்கள் மேல் கோபமும் விருப்பும் நமக்கு வரும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சி என்னன்னு பார்க்கும்போது தரித்திரமும் அவமானமும். அதே நேரத்தில் அதே வசனத்தில் நம்ம சொல்லப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனம் அடைவான். அப்போ நம்மளை ஒருவேளை நமக்கு அது கடினமான வார்த்தைகளாக இருக்கலாம், கடினமாக பேசுகிறது போல நமக்கு அந்த வசனங்கள், வார்த்தைகள், ஆலோசனைகள் தோன்றினாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கனத்தையும் ஆசீர்வாதத்தையுமே கொண்டு வரும். ஆகையினாலே இந்த வசனத்தை கவனிக்கிற கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கு சொல்லுகிறேன், மற்றவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை, ஆலோசனைகளை, புத்திமதிகளை, உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனைகளை, உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை, உங்கள் நலனிலே அக்கறை உள்ள ஒவ்வொருவருடைய ஆலோசனைகளை, புத்திமதிகளை கேட்டு நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள், அவமானங்கள் என்பது இராது. உங்களுக்கு கனமும் மகிமையும் வந்து சேரும். உங்களுக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஒருபோதும் புத்தி சொல்லுகிறவர்கள் மேல் கோபப்பட மாட்டேன். நீதிமான் தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலை அள்ளல் தட்டுவதில்லை, அது எனக்கு ஆசீர்வாதம். இந்த ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வரணும். நம்முடைய பெற்றோராகட்டும், ஊழியர்களாகட்டும், நம்மை கண்டித்து பேசும்போது, கண்டித்து உணர்த்தும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் கனத்திற்கும் மகிமைக்கு நேராகவே நம்மை கொண்டு செல்லும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் எதை விரும்புகிறீங்க? கடிந்து கொள்ளுதலையா அல்லது எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? சொல்லும் பொழுது அதை கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதும் என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். புத்திமதிகளை வெறுக்கிறவர்கள் அலட்சியம் பண்ணுவார்கள், அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவார்கள், அவருடைய வாழ்க்கையில் தரித்திரம் உண்டாகும். ஆனால் புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு அதில் கவனமாய் நடக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கனத்திற்குரியதாய் மாறும், ஆசீர்வாதத்திற்குரியதாய் மாறும் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த நாள் முதற்கொண்டு இந்த வசனத்தை கேட்கிற, கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புத்திமதிகளை கேட்டு அதை கை கொண்டு நடப்பதற்கு அவர்களுக்கு நீர் கிருபை தந்து அவர்களை ஆசீர்வதித்து அதனால் வருகிற பலனை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.